ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் செமி கிரேவி இல்லைனா ட்ரையாக எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்ணிலா டிப்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சோம்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், குருமிளகு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அண்ட் பட்டை வந்து கொஞ்சமாக வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள். அடுத்து தாளிக்க வந்து 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 தக்காளி இல்லைனா 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணுறதுக்கு மெயின் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்க சோம்பு வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து சீரகம், அதுக்கடுத்து குருமிளகு, இது எல்லாமே போட்டுட்டு நம்ம ஃபைன் பவுடர் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட். இப்போ வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணுறதுக்கு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்க பட்டை வந்து போட்டுக்கலாம். பட்டை ஓரளவுக்கு நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நீங்கள் வதக்கும்போது நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடணும். அதாவது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஓரளவுக்கு வந்து வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விடணும். ஸோ லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டோம் அப்படின்னா ராஸ்மெல் வந்து போயிடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துறீங்க அப்படின்னா மீடியம் சைஸில் இருந்தால் 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தக்காளி வந்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வதங்குறதுக்கு ஓரளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இது எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் வந்து போயிடுச்சு. தக்காளியுமே ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதாவது மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இதோட ராஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இதோட ராஸ்மெல் வந்து போயிட்டு தண்ணி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கிரேவி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க 1 கிலோ அளவுக்கு இருக்க சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு அளவாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து தண்ணி சேர்த்தாமல் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சிக்கன்லேயே ஓரளவுக்கு தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிரேவி ஓப்பன் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிக்கனுமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கிரேவி வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்க தண்ணி மட்டுமே போதும், சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பெப்பர், சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் மசாலா வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் மசாலா சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு காரமாக தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாகவே எல்லா பெப்பர் மசாலாவுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அளவாக போதும் அப்படின்னு நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஓரளவுக்கு நல்லாவே கிரேவி வந்து ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரேவி வந்து ரெடி. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். காரசாரமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, ரைஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வெண்ணிலா டிப்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.